DRG Kids. பசங்களா, இன்னைக்கு உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரு புது கதை. கர்வம் அதிகமான மகாராஜா. திலக் நகர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ராஜா அவரோட கோட்டையில இருந்தாரு. திலக் நகர் ரொம்பவே பெரிய சந்தோஷமான ராஜ்யம். அங்க இருந்த மகாராஜா குஷலோட இந்த ராஜ்யம் சந்தோஷமாவும் செல்வத்தில் குறையில்லாமலும் இருந்தது. அங்க இருந்த மந்திரி தண்டபாணி எல்லாரை விட ரொம்ப புத்திசாலியா இருந்தாரு. அவரு ஜோதிடரும் கூட. அவரோட ஆலோசனைய ராஜ்யத்துல எல்லாரும் கேட்பாங்க. ஆனா மகாராஜா குஷலுக்கு கர்வமும் அதிகமா இருந்தது. அதனால அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவரோட சபைக்கு ஒரு நாள் அந்த ஊர் விவசாயிங்க ஒரு வேண்டுகோளோட வந்தாங்க. சொல்லுங்க, எங்களால உங்களுக்கு பண்ண முடிஞ்ச உதவி என்ன? மகாராஜா, இந்த வருஷம் வந்த தண்ணி பிரச்சனையால எங்க பயிர் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க பசங்களுக்கு கொடுக்க கூட எங்க கிட்ட தானியங்கள் இல்ல. நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம் மகாராஜா. உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் உங்க பயிர் வர்றதுக்கு நாங்க கண்டிப்பா உதவி பண்றோம். உங்க பசங்களுக்கு தேவையான உணவையும் நாங்களே உங்களுக்கு கொடுக்கறோம். நன்றி மகாராஜா, நன்றி. மகாராஜா குஷல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத பத்தி அவரோட மந்திரி தண்டபாணி கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு அவரு முடிவு பண்ணாரு. தண்டபாணி அவர்களே, நம்ம ராஜ்யத்துல எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது? மகாராஜா, திடீர்னு இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை வர்றது நாட்டுக்கு நல்லதில்ல. இது நம்ம ராஜ்யத்துக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை தான். எச்சரிக்கையா? ஏன் அப்படி சொல்றீங்க? மகாராஜா, இது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, உங்க ராஜ்யத்துக்கு கண்டிப்பா நேரத்துக்கு எந்த தகவலும் வரதில்லைன்னு. ஏன்னா பயிர் ஒரே நாள்ல காஞ்சி போயிடாதுல்ல. விவசாயிகளும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க மகாராஜா. ஆனா தகவல் உங்ககிட்ட இப்பதானே வந்திருக்கு. அதனால இதுக்கு அர்த்தம் என்ன? மக்கள் உங்களை வந்து சந்திக்க யாரோ தடுக்கிறாங்க. அதனால இந்த ராஜ்யத்துல அமைதி இல்லாம போயிடும். அதனால கண்டிப்பா நம்ம எதிரிங்க நம்மள தாக்கும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும் மகாராஜா. தண்டபாணி அவர்களே, அப்ப எனக்கு என்னோட ராஜ்யத்தை நடத்த தெரியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல என் மக்களுக்காக நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட மகாராஜா குஷல் மக்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு. இந்த ராஜ்யத்தோட நல்லதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணல. இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு ராஜ்யத்தை நடத்த தெரியலன்னு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல மகாராஜா, இந்த நாட்டு மேல எனக்கு இருக்கிற அக்கறையினால கவலைப்பட்டேன், அவ்வளவுதான். நம்மளோட வீரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இத்தனை வருஷமா நம்மளோட எல்லைக்குள்ள யாரும் வந்ததில்ல. நம்ம ராஜ்யத்துல இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் இருந்ததில்ல. நம்ம திருத்த வேண்டிய தவறுகளும் எதுவும் செய்யல. இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இதுல கவலைப்பட வேண்டியது எதுவுமே இல்ல. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நானே கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சபைக்கு உங்க அவசியம் தேவையில்லை. பாவம் தண்டபாணி அவர்கள். அவர் மகாராஜாக்கு ஒரு ஆலோசனையை தான் கொடுக்க பார்த்தாரு. ஆனாலும் அவரை சபையை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. தண்டபாணி அவர்கள் அந்த கோட்டையை விட்டு அவங்க குடும்பத்தோட அவரோட ஊருக்கே திரும்ப போயிட்டாரு. போகும்பொழுது தண்டபாணி அவர்கள் 2 வியாபாரிகள் ஏதோ பேசிட்டு இருந்ததை உன்னிப்பா கவனிச்சாரு. என்னோட வியாபாரத்துல நஷ்டம் தவிர லாபமே வர மாட்டேங்குது. மத்த நாட்டுல இருந்து வர வியாபாரமும் குறைஞ்சிருச்சு. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. இந்த விஷயத்தை கேட்ட தண்டபாணி ரொம்பவே சோகமாயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் ராஜ்யத்துல எத்தனை நடக்குதுன்னே தெரியல. இத பத்தி மகாராஜாக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் மகாராஜாவை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. தண்டபாணி இத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்ப அங்க சில பசங்க விளையாடிட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்துல இப்படி ஒரு நிலைமைய நான் பார்த்ததே கிடையாது. இந்த ராஜ்யத்துல இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்குன்னே தெரியலையே. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சுவாமி, நீங்க இது எல்லாத்தையும் மகாராஜாக்கு எடுத்து சொல்லதானே முயற்சி பண்ணீங்க. ஆனா அவர் உங்களையே வெளியே அனுப்பிட்டாரு. மத்த மந்திரிங்க இப்போ மகாராஜாக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா? ஏன்னா யாராவது அவர் பண்ற தப்ப எடுத்து காட்டினா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறாரு. அதை ஏத்துக்க கூடிய மனநிலையில அவர் இல்ல. இப்படி இருந்தா நாட்டுல இருக்கிறவங்க எப்படி அவங்களோட கஷ்டத்தை மகாராஜா கிட்ட சொல்லுவாங்க? ராஜ்யத்துல இருக்கிற மக்களே அவரை பார்த்து பயந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி வரும்னு சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இல்லனா ராஜ்யத்தோட நிலைமை இன்னும் மோசமா ஆயிடும். தண்டபாணி அவர்கள் இத சொல்லிட்டே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு பெரிய பயணத்தை தொடங்கினாரு. ராஜ்யத்தோட நிலைமைய பார்க்கணும்னு நினைச்சாரு. ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரோட நிலைமைய பத்தி யோசிச்சுக்கிட்டே அந்த ஆழ்ந்த சிந்தனையில எங்க போறாருன்னு தெரியாத அவருக்கு முன்னாடி ஒரு பந்து வந்து விழுந்தது. அவர் அந்த பந்தை எடுத்து விளையாடிட்டு இருந்த பசங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே அதை திரும்ப கொடுத்துட்டாரு. அந்த விளையாடிட்டு இருந்த பசங்களை பார்த்து தண்டபாணி அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் அப்போ மகாராஜாவோட அந்த கர்வத்தை குறைக்கிறதுக்காக ஒரு விளையாட்டு விளையாடணும்னு முடிவு பண்ணாரு. மக்களோட பிரச்சனையை ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும்னா அவரோட கர்வத்தை முதல்ல குறைக்கணும். அவரோட கர்வம் குறையிற வரைக்கும் மகாராஜாவால எதுவுமே உண்மையா பார்க்கவே முடியாது. இதுக்கு மேல தாமதமாகாம நான் உடனே
ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அன்னைக்கு ராத்திரி தண்டபாணி அவர்கள் அவரோட நண்பரான மந்திரி அசோக்க சந்திக்கிறதுக்காக போனாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அசோக் அவர்களே, நம்ம நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த மகாராஜாவுக்கு புரிய வைக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான் தண்டபாணி அவர்களே. ஆனா இந்த விஷயத்த மகாராஜாக்கு சொல்றது யாரு? நம்ம நாட்டுல பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கின்ற விஷயத்த ராஜா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியுமா? நம்ம ராஜ்யம் இதுக்கு முன்னாடி விட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. என்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. தண்டபாணி அவர்கள் அவரோட நண்பரான அசோக் கிட்ட போய் அவருடைய காதுல ஒரு திட்டத்தை சொன்னாரு. அதுக்கு அசோக் அவர்களும் அதுக்கு உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த நடு ராத்திரியில அசோக் அவர்கள் சில வீரர்களை மகாராஜாவோட அறைக்கு அனுப்புனாரு. என்னோட தூக்கத்தை கெடுத்ததுக்கான தண்டனை என்னன்னு தெரியும்ல? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா முக்கியமான விஷயம், நம்மளோட எதிரிங்க பட நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ராஜ்யத்தோட சில கிராமங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. என்னது? இந்த குஷலை எதிர்த்து வரக்கூடிய அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு? வீரர்களே, நீங்க எல்லாரும் உடனே ராஜ்யத்தை பாதுகாக்க ஆரம்பிங்க. மத்த எல்லார்கிட்டையும் போருக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா. ராஜ்யத்துல இப்ப மக்கள் யாருமே இல்ல. நாங்க பாதுகாக்கணும்னா யாரை பாதுகாக்கிறது? என்னது? என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு? மகாராஜா, எத்தனையோ வருஷமா இங்க தண்ணி பிரச்சனை வந்ததுனால தானியங்கள் சுத்தமா இங்க வரல. வியாபாரத்துல எல்லாருக்குமே நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்கு. ராஜ்யத்தை நடத்துறதுக்காக நீங்க வச்சிருந்த செல்வத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டீங்க. எனக்கு ஏன் இந்த விஷயத்த முன்னாடி யாருமே சொல்லல? எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க மகாராஜா. இத பத்தி முன்னாடியே சொல்றதுக்காக தண்டபாணி அவர்கள் முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க தான் அவரை ராஜ்யத்திலிருந்து வெளியில அனுப்பிட்டீங்களே. இத கேட்டு மகாராஜா ரொம்பவே சோகமாயிட்டாரு. அவர் எடுத்த முடிவு தவறுங்கிறத அவரு உணர ஆரம்பிச்சாரு. தப்பு எல்லாமே என்னோடதுதான். என் மக்களும் என் மந்திரிகளும் சொல்ற விஷயத்த நான் முன்னாடியே கேட்டிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருக்காது. அதே நேரத்துல மந்திரி அசோக் அவர்களும் தண்டபாணி அவர்களும் மகாராஜாவோட அறைக்குள்ள வந்தாங்க. தண்டபாணி அவர்களே, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு இருந்த கர்வத்தால எனக்கு மட்டும் இல்ல, என்னோட மக்களுக்கும் எவ்வளவோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மகாராஜா. நம்ம ராஜ்யத்து மேல எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல. அது மட்டும் இல்லாம மக்களும் நம்ம ராஜ்யத்தை விட்டு எங்கேயுமே போகல. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. நாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பொய்ய சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா உங்களோட கோபத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த பயத்தினால உங்ககிட்ட பிரச்சனைய வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால கண்டிப்பா பெரிய ஆபத்து நம்ம ராஜ்யத்துக்கு வந்துடும். அதனாலதான் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டோம். இத கேட்ட மகாராஜா ரொம்பவே சந்தோஷமானாரு. இப்பவே நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எப்பவும் தலக்கணமா நடந்துக்கவே மாட்டேன். மக்கள் சொல்றதையும் மந்திரிகள் சொல்ற ஆலோசனையும் கேட்பேன். எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்ததுக்கு நன்றி தண்டபாணி அவர்களே. இப்போ கர்வமே இல்லாத மகாராஜா குஷல் அவரோட ராஜ்யத்துல இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேக்குறாரு. மக்கள் இப்போ அவரை பார்த்து பயப்படல, மகாராஜாக்கு இன்னும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு.